மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த நாள், குபேரருக்கு உகந்த நாள், சாய்பாபாவிற்கு உகந்த நாள். அவங்கவுங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து காலையிலேயே நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரமும் பீஜ மந்திரமும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் 27/6/2024 வியாழக்கிழமை, ஜூன் மாதம், குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்றைக்கி வந்து தேய்பிரை சஷ்டி விரதம். சஷ்டி மாலை 8:50 வரைக்குமே இருக்குது. இன்றைக்கி பூராமே சஷ்டி விரதம், முருகருக்குரிய சஷ்டி விரதம். போயிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகரோட சஷ்டி சொல்லுங்கள். கந்தர் அனுபூதி, வேல்மாறல், திருப்புகழ் எவ்வளவோ இருக்குது. அண்டர்பதிக்குரிய இது எல்லாமே நீங்கள் படிங்க, எழுதுங்க. இல்லாட்டினா சொல்லுங்கள். மனசார நின்ன இடத்துலையே இருந்து கூட, வீட்லேயே கூட நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தியாஜிதம், சித்த யோகம், தேய்பிரை சஷ்டி விரதம், சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தினம். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தினம். உலக நீரிழிவு நோய் தினம். பெரிய நகசு சூரிய உதயம் வந்து 5:58, மிதுன நாளிகை 3:17, திதி வந்து சஷ்டி திதி. முருகருக்குரிய சஷ்டி விரதம் இன்று இருப்பாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேரம் என்கின்றத நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை இல்லை. அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15, மாலை 6 to 7:30. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், கரணம் 3 to 4:30, ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராஷ்டமம் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு வந்து சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம் நம்பிக்கை, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் உதவி, கடகம் சிரமம், சிம்மம் ஊக்கம், கன்னி தனம், துலாம் பரிவு, விருச்சிகம் நிறைவு, தனுசு ஓய்வு, மகரம் பரிசு, கும்பம் நேர்மை, மீனம் பாசம். இன்றைக்கு வந்து ரொம்ப நமக்கு இன்றைக்கி வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள். சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து குபேர பூஜை செய்கிறவங்களும் செய்வாங்க. சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியாக அவர் இருப்பார். அவருக்கு வந்து மஞ்சள் கொண்ட கடலை மாலை வாங்கி சாப்பிட்ருங்க. அப்படி இல்லைன்னாலும் மஞ்சள் கலர் பூ இருக்கும், அரளிப்பூ அது இதுன்னு இருக்கும், அது வாங்கி இது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க. சரி, குருவினோட இதை பார்க்கலாமா? குருவினோட சின்ன ஒரு இதை வந்து இன்றைக்கு பார்க்கலாம். அவரை பற்றி ஒரு சிறு தொகுப்பு. சுபகிரகம் எனப்படும் குரு புத்திரக்காரகர், தனக்காரகர் என அழைக்கப்படுவர். இவர் புத்திரர் என்னும் பிள்ளைகளுக்கும் பண விஷயங்களுக்கும் முழுமையான ஆதிக்கம் பெறுபவர். இவர் ஆண் கிரகம் ஆவார். அதாவது ஒரு ஜாதகத்தில் நான் காலையிலேயே சொல்லி, எவ்வளவு இதாக இருந்தாலும் சரி, அது குரு வந்து இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. அவரோட பார்வை இது வந்து அவரோட இது வந்து ஜாதி வந்து அந்தனர், பாஷை சமஸ்கிருதம், குணம் சத்வகுணம், நல்ல குணம், ரொம்ப சாத்வீகமான குணம், பிராமணர், நிறம் மஞ்சள், நெட்டையான உருவம், முழு சுபர் என்பதால் 1, 4, 7, 10 என்னும் கேந்திரங்களில் கேந்திரபதியாக இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று சுபத்தன்மை பெறுவர். 5ல் உள்ளபோது அது புத்திரஸ்தானம் எனப்படும். புத்திரக்காரனாகிய குரு புத்திர உள்ளபோது காரகோ பாவநாஸ்தி என்னும் அடிப்படையில் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவர். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஞானஸ்தானம் என்பதால் 11ஆம் இடத்தில் உள்ள குரு தன் ஆதிபத்தியத்தை
அதிகமாக கெடுக்க மாட்டார். ஜாதகத்தில் 9, 11 இடங்களில் உள்ளதை ஜோதிட சாஸ்திரம் உயர்வாகவே கொள்கிறது. ஒருத்தருக்கு 9, 11 இருந்தால் அது உயர்வாக இருக்கிறது. மத நாடித்தன்மை வாதம் சம்பந்தமானவர். உடல் உறுப்பு ஆதிபத்தியத்தில் தோல் மற்றும் மூளைக்கு ஆதிபத்தியம் பெறுபவர். அமைச்சர் என்னும் அந்தஸ்து பெறுபவர். தேவர்களுக்கு குருவாக இருந்தாலும் மந்திரி என்கின்ற இவர் தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. தானியம் கருப்பு மஞ்சள் கொண்ட கடலை. திசை வடகிழக்கு. வாகனம் யானை. சுவை இனிப்பு. பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாயத்தை ஆதிபத்தியம் பெறுகிறார். உலோகம் பொன். குருவிற்கு பொன்னவன் என்ற பெயரும் உண்டு. சமித்து அரசு. மலர் முல்லை. தட்சிணாமூர்த்தி அம்சம். இடம் வேள்விகள் ஹோமம் செய்யும் இடம். கிரகக்ஷேத்திரம் ஆலங்குடி. ஆபத் சகாயேஸ்வரர் கோவில், அதாவது ஆலங்குடி. கிழமை வியாழக்கிழமை. பார்வை தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 பார்ப்பார். எண்ணிக்கை எண் 3. தந்தை ஆங்கிரீசர். கோத்திரம் ஆங்கிரீச கோத்திரம். பத்தினி தாரை எனும் தாராதேவி. ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கும் காலம் 1 வருடம். குரு ராசியில் பிரவேசத்தி 2 மாதங்கள் கழித்து பலனை செய்வார். எல்லா கிரகங்களுமே அந்த பெயர்ச்சி பலன்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தசாவின் மத்திய பலன்களில் பலன் கொடுப்பார். அஸ்தமனமாகும் ராசிகள் மிதுனம், கன்னி. அதிதேவதை இந்திரன். குரு மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரம் என்று கூறப்படுகிறது. ஆட்சி பெறும் வீடுகள் தனுசு, மீனம். இவர் மீன ராசியில் மட்டுமே ஆட்சி பலம். மூலத்திரிகோண வீடு தனுசு. மூலத்திரிகோண ஒரு ராசியில் இருந்தால் பலன் அதிகமாக கொடுப்பார். சமம் பெறும் ராசி கும்பம். உச்ச வீடு கடகம். நீச வீடு மகரம். நட்பு கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சந்திரன். பகை கிரகங்கள் புதன், சுக்கிரன். சமகிரகங்கள் சனி, ராகு, கேது. சூரியனிலிருந்து குரு உள்ள கிரகம் தோராயமாக 5வது இடத்தில் உள்ளது. பூமியிலிருந்து குரு கிரகம் உள்ளது. பூமியிலிருந்து 2வது, செவ்வாய்க்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் மாற்றுப் பெயர்கள் பிரகஸ்பதி, வியாழன், ஆசான், பொன்னவன், வேந்தன். குரு தசா காலம் 16 வருடம். குரு தசையினோட காலம் தசா வருடம் 16 வருடம். குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. குருவானவர் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சுபகிரகம் ஆகிறார். கடகம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு முழு சுபர் ஆகிறார். யோகக்காரர். மேஷம், சிம்மம் ஆகிய 2 ராசிகளுக்கும் அரை சுபர். மிதுனம், கன்னி ஆகிய ராசிகளுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறார். மாரகாதிபதியாகவும் இருக்கின்றார். ரிஷபம், சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு மாரகாதிபதியாக ஆகின்றார். குருவுக்குரிய தேசம் அவந்தி. குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் குரு சந்திர யோகம். குரு மங்கள யோகம். குரு மங்களக்காரகன் என்னும் பெறுவர். குருவினோட பார்வை பல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் என்பதால் குரு பார்வை கோடி நன்மை என்று பெயர்.
அதனால் குருவினோட இதை பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு சுபகிரகமானவர், சாத்வீகமானவர், ரொம்ப நல்லதை தான் செய்வார். அதுதான் ஒரு இதுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னே சொல்லிட்டு அது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகிடும் அவர் பார்த்துட்டாருன்னா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போய்ட்டவங்க இல்லை வீட்லேயே இருந்து கூட நீங்கள் செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் சொல்ல முடியல. நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் செய்யலாம் வந்தால் கூட என்னை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா கூட ஷார்ட்ஸில் என்னோடய ஒரு ஃபோன் நம்பர் ஒரு இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேளுங்க. என்னால் முடிந்த நல்லதை நான் செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ.